பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். இந்த ஜீசஸ் 8 வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்கு கத்தரை சோத்திரிக்கிறேன். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு உணர்ந்து அப்படி என்று நம்ம யோசிப்போமானால், நமக்குள்ளே, நாம் சரீரத்துக்குள்ளே, நம் மனதளவிலே நம்ம உணர்கிறது தான் உணர்ந்து. அதை மற்றவர்களுக்கு என்ன பண்ணாது தெரியாது. அதை குறித்து தான் நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அவர் இயேசு அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அந்த 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, இது நிறைய ஊழியக்காரங்க சொல்லுகிறதை நிறைய கிறிஸ்தவர்கள் கேட்டும் இருக்கிறோம். அந்த கதையை முழுசும் என்ன பண்ணோம், கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். தெரியாத புறஜாதிகளுக்கு நான் சொல்லுகிறேன். உதிரப்போக்கிலே அவள் என்ன பண்ணுறாள், 12 வருஷமாக. அது ஒரு படமாக கூட எடுத்தாங்க, நான் பார்த்தேன் அந்த படத்தை. அது எப்படின்னா, தாய் தகப்பனுக்கு அந்த ஒரு மகளாக காமிக்கிறாங்க. அவளுக்கு ரொம்ப அழகாக இருக்கா. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அப்பா அந்த மகளுக்கு நல்ல ஏற்ற துணையை கொடுக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப பிரியாசப்படுகிறார். அப்போ வர மாப்பிள்ளையெல்லாம், நீ நல்லா இல்லை, கருப்பாக இருக்க, ஹைட்டாக இருக்க, நீ வெயிட்டாக இருக்க, நீ குண்டாக இருக்க, நீ பணம் இல்லை, உனக்கு படிப்பு இல்லை, சொத்து இல்லை, இப்படி சொல்லி என் பொண்ணுக்கு நீ செட் ஆக மாட்டேன்னு சொல்லி அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, மகளோட அப்பா என்ன பண்ணுறாரு, துரத்தி போட்டுகிட்டே இருக்கார், அனுப்பிட்டே இருக்காங்க. இப்போ கடைசியில் மகளுக்கு இந்த வியாதி என்ன பண்ணுது, வருகிறது. இது ஒரு படமாக ஒரு டைரக்டர் எடுத்து போட்டார். அதை நான் பார்த்தேன் முழுசாக. அப்போ பாருங்கள், அந்த மகளுக்கு என்ன பண்ணுது, உதிரப்போக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே வசதியெல்லாம் குறைந்து, வீட்டில் இருக்கிற துணியெல்லாம் கிழிக்கப்பட்டு, அவங்களுக்கு அடுத்த துணி வைக்க இல்லாதபடிக்கு ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, தள்ளப்படுறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, நான் முக்கோடி தேவனை நான் வணங்குறேன், கடவுளை வணங்குறேன், எனக்கு அதெல்லாம் செய்யாதது இயேசு செஞ்சுருவாரா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுதளிக்கிறாங்க. அப்போது சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விட்டுறாங்க. சொல்கிறது பேச்சு கேட்கல, உணர்வுள்ள இருதயம் இல்லை. அவங்களுக்கு எப்படி இருக்கான் பாருங்கள், தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அப்பொழுதுதான் என்ன பண்ணுறாங்க, இயேசு குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொத்தமாவேன் என்று சொல்லி எத்தனையோ பேர் சொன்னாங்க, கேட்கல. அப்போ அது வருத்தம் படும் பொழுது யாரோ சொல்கிறதை கேள்விப்பட்டு மீண்டும் என்ன பண்ணுறாங்க, அவர் என்ன தொட வேண்டாம், அவரை நான் தொட வேண்டாம், அவரை தொடலனாலும் பரவாயில்ல, அவர் வஸ்திரத்தை தொட்டாவது நான் என்ன பண்ணிவிடுவேன், குணமாயிடும், ஒரு நம்பிக்கை அவளுக்குள்ளே என்ன பண்ணிச்சு, வந்து விட்டது. சரி, அப்போ சொத்தமாமன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின் சென்று பின்னாக வந்து அவருடைய வஸ்திரங்களை தொட்டு ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணுறா, அந்த உதிர பக்கத்தில் அந்த இயேசு இருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி தொடக்கூடாது, தீட்டானவள் தொடக்கூடாது. விபச்சாரி என்ன பண்ண, கல்லெறிய கொல்லப்பட வேண்டும். தீட்டானவள் எதை தொட்டாலும் அதெல்லாம் கழுவணும். இப்போ புறஜாதிகள் செய்கிறாங்க இல்லைங்களா, அதை மாதிரி எல்லாமே அதை விட பயங்கர ஆச்சாரியம் பழைய ஏற்பாட்டில். அதைப்படி நடக்கணும்னா ஒருத்தனும் கிறிஸ்தவத்தை தழுவவே முடியாது. அப்படி ஒரு பாரம்பரியம் அதில் இருக்கும். தொடுறதெல்லாம் தீட்டு. மண்பானையை தொட்டால் மண்பானையை உடைக்கணும். வஸ்திரத்தை தொட்டால் வஸ்திரம் மொத்தமாக கழுவணும். சாயங்காலம் வரைக்கும் தீட்டாக இருக்கணும். இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கும். அப்போது இயேசு என்ன பண்ணுறா, தொட்டவன வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவனுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிடுச்சு. தொட்ட மாத்திரத்தில் அவளுக்குள்ளே தான் அது என்ன பண்ணோம், தெரிய நின்றுச்சு, வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவளுக்கு தான் தெரியும். அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தது அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். இதை யாருன்னா அறிய முடியுமா? பக்கத்தில் யார் இருந்தாலும், தாயோ தகப்பனோ கணவர் யார் இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, ஆரோக்கியம் அடைந்தது அவள் சரீரத்திலே உணர்ந்தாள். இப்படி பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், அந்த கடைசியில் அந்த மகள்
ஒருவர் திருமணம் பண்ணுறாரு. அப்படி இருக்கும் பொழுதே அப்போது அந்த சரீர சுகமான பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க கடைசியில் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஏழையாக போய்ட்றாங்க. கஞ்சி கூழுக்கு கூட அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்போ ஒருவர் தள்ளப்பட்டவர், ஜாதியிலே தள்ளப்பட்டவன்னு சொல்லி அந்த படத்தில் அதை காமிப்பாங்க. அவர் அந்த மகள் என்ன பண்ணுறார், திருமணம் பண்ணுகிறார். அப்புறம் அந்த மகளுக்கு சுகமாடுகிறது. அந்த வாழ்க்கையை அப்படி காமிப்பாங்க. இப்போ எதுக்கு இது சொல்ல வருகிறேன்னா, பெருமையாக இருந்திருக்கலாமோ இந்த இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்திருக்காங்க அந்த படத்தை. அப்போது ஒரு வியாதி நமக்கு வருது அப்படின்னு சொன்னால் நம்ம மேட்டிமை நிமித்தமோ பெருமை நிமித்தமோ இருக்கலாம். அப்போது நம்ம தன்னை தானே அவர் இடத்துல உணர்ந்து செயல்படும் பொழுது, மன்னிப்பு கேட்கும் பொழுது அது சுகமளிக்கிற வல்லவர் இருக்கிறார். அவர் தான் செய்ய முடியும். நம்ம நினைச்ச வந்தது போல நீங்களும் ஒரு வேலை விளைவினத்திலே, பாடுகளின் மத்தியிலே, குழப்பத்தின் மத்தியிலே, முடியாது என்ற டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையிலே நீங்கள் ஒரு வேலை இருப்பீர்கள். ஆனால் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். வஸ்திரத்தை தொட்டதுக்கே அவளுக்கு சுகம் என்றால் அவரிடத்திலே கேட்கும் பொழுது கண்டிப்பாக சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமீன். அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். இன்னொன்று சொல்லலாம், உணர்ந்தவர்கள் இயேசு இடத்துல போகும்பொழுது கூட இருக்கிற தாய், தகப்ப, அண்ணன், தம்பி எல்லாம் அடிப்பாங்க. நீ ஏன் போகிற எப்போ எனக்கு சுகமாயிடுச்சு, சுகமானா போகணுமா? அது பாடுபட்டது அவ தான், அதை நான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது அவள் தான். அது உணராமல் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டை போடுவாங்க. சர்ச்சுக்கு ஏன் போகிற, ஏன் இயேசுக்கிட்ட போகிற, எதுக்கு போகிறேன்னு சொல்லி ஏகாப்பட்ட பேர் என்ன பண்ணுவாங்க, எதிரடிக்கிறவர்களாக இருப்பார்கள். இது உலகம் முழுதும் நடந்து கொண்டு தான் என்ன பண்ணுது இருக்குது. எனக்கும் அது நடந்து கொண்டு தான் இருக்குது. உடனே இயேசு தம்மிலிருந்து வந்த வல்லமை, எப்படி உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டது, தமக்குள் அறிந்து. அவருக்குள்ளே என்ன பண்ணுறாரு, அவருக்குள்ளேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது அவரும் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். பிரியமானவர்களே, பாருங்கள் எவ்வளோ சென்சிட்டிவாக அவர் இவ்வளோ மைனூட்டாக பார்க்குறவராக இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகிறது அவருக்கு சித்தம் இல்லை. பிரியமானவர்களே, பின்னாடி கூட்டத்தில் நெருக்கிற இடத்துல கொஞ்சமாக அப்படி போய் தொட்டாலாம், பின்னாடி போய் தொட்டாலாம். அப்போது ஒரு வல்லமை புறப்பட்டதை அறிந்து என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்கிறார். அதுக்கு தான் சொல்கிறாங்க, அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மிடத்தில் நெருக்கி கொண்டு இருக்கிறதை நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். கவனித்து கொள்ளுங்க, ஆனா பெண்ணா என்பதை கூட அவர் என்ன பண்ணுறார், உணர்கிறவராக இருக்கிறார். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்ரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். ஏன்னா தீட்டானவள் என்ன பண்ணக்கூடாது, நியாயப்பிரமாணத்தின்படி யாரையும் தொடக்கூடாது. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கள் சுகமாயிரு என்றார். பிரியமானவர்களே, இதை செய்யவே, இதை சொல்லவே, இதை மாற்றவே அவர் வந்தாரே தவிர மதமாற்ற அவர் வரவே இல்லை. இந்த லெந்து நாட்களிலே நீங்கள் ஒருவேளை ஒரு தாயார் கூட சொன்னாங்க, நான் இந்த லெந்து நாட்களில் உபவாசம் இருந்து தான் நான் உதிரப்போக்கில் இருந்து நான் சுகமானேன்னு சொன்னாங்க. அதே போல் ஒரு லெந்து நாட்களிலே கூட ஒரு தாயார் தன் கணவருக்காக 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணாங்களாம். 40வது நாள் அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாராம், வந்தாராம். அதே போல் நான் 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு என் பெரிய மகனுக்காக நான் உபவாசித்து நான் ஜெபித்தது உண்டு, அழுதது உண்டு. ஏன்னா டாக்டர் சொன்னாங்க, அவனுக்கு ஹார்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது பயப்பட வேண்டாம், ஆனால் ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, கடைசி வரைக்கும் மாத்திரை போடணும்னு சொல்லி சின்ன மாத்திரை என்டால்னு சொல்லி ஒரு மாத்திரை, குட்டி மாத்திரை, அதை போட சொல்லி நான் டெய்லி ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான், கஷ்டமாக இருக்கும், நான் அழுவேன். அப்புறம் தான் சரி இவங்ககிட்ட பேசுகிறத விட்டுட்டு ஆண்டவரிடத்தில் பேச ஆரம்பித்தேன். 40 நாள் உபவாசித்து நான் ஜெபித்தேன். பிரியமானவர்களே, ஒளிக்குச்சி போல இருப்பான், அப்படியே பயங்கரமாக கோவம் வரும், நரம்பெல்லாம் தெரியும், எலும்பெல்லாம் தெரியும், வயிறாயிரும். குழந்தைய பார்க்கும் பொழுது அழுகுவேன். அப்போ 40 நாள் உபவாசித்து நான் ஜெபித்து 40 நாள் கழித்து என் கண்ணே நான் நம்ப முடியல. பிரியமானவர்களை, நான் சத்தியம் சொல்லுகிறேன், நான் சத்தியத்தை சொல்லுகிறவள் சொல்கிறேன். நீங்கள் உண்மையிலே எனக்கு என் கண் ஆச்சரியப்படத்தக்கதா. என் பிள்ளை ஹைட்டாக இருப்பான், அது கலர், குழந்தையில கலர், அதே கலர் அவனுக்குள்ளே அது காணப்பட்டது. ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு, சுருட்ட முடி,
பார்க்குறவங்களாம் என்னடா ஹீரோ மாதிரி ஆகிட்ட, திடீர்னு ஹீரோ மாதிரி ஆகிட்ட, அவ்வளோ அழகாக ஆண்டவர் கொடுத்தார் பிரியமானவர்களே. அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவனை பார்க்கும் பொழுது டாக்டர் சொன்ன வார்த்தை அப்போ இருந்தது இப்போ, அவர் இப்படி கையெழுத்து போட்டார் பிரியமானவர்களே. அப்போ இருந்தது இப்போ இப்போ அவனுக்கு இல்லைன்னு சொல்லி மாத்திரை தேவையில்லைன்னு ஒரு கையெழுத்து போட்டாங்க பாருங்கள் பிரியமானவர்களே. அப்படி அந்த டாக்டரை என்னால் மறக்கவே முடியாது, அந்த கையை என்னால் மறக்கவே முடியாது, அந்த பெண்ணை என்னால் மறக்கவே முடியாது. அவர் மாத்திரை தேவையில்லைன்னு ஒரு கையெழுத்து போட்டார் பிரியமானவர்களே. அப்போ பாருங்கள், இந்த உபவாசத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கிறது. அதனாலே பிரியமானவர்கள், நீங்கள் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் ஊழியத்துக்காக, உங்களோட வேலைக்காக, பாதுகாப்புக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்? 10 நாள் இருக்கலாம், 11 நாள் இருக்கலாம், 21 நாள் இருக்கலாம், 7 நாள் இருக்கலாம், இல்லை 3 நாள் இருக்கலாம். உங்களால் முடிஞ்சால் என்ன பண்ணலாம், ஒரு நாளாவது நீங்கள் இருந்து என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். ஒரு வேலை இருக்க சொல்கிறேன், நான் 3 வேலை சொல்லலை, ஒரு வேலை இருக்க சொல்லலாம். அதனாலே நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தரிடத்திலே நீங்கள் நன்மையானதை பெற்றுக்கொள்வீங்கள். சகோதரி பெற்றுக்கொண்டா, நிறைய பேர் பெற்றுக்கொண்டா, நானும் பெற்றுக்கொண்டேன், நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொண்டதை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமீன். அல்லேலூயா.